கருப்பு காலங்காத்தால் அப்பனும் பிள்ளையும் வந்துட்டானுங்க. ஆமாம், கடைசி இருக்க லோன் அப்படியே எடுத்துடணும். அவங்க காசு இல்லாமல் வீட்டை பாதியிலே நிப்பாட்டணும். ஊரே காரி துப்பணும். ஞாபகம் வச்சுக்க. கருப்பு எல்லா ஒரிஜினல் பத்திரமும் இங்கே தான் இருக்கு. இன்னைக்கு அவங்கள வச்சு செஞ்சிருவோம். என்னையா இன்னைக்காவது லோன் கிடைச்சிருமா? அது கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பாக கிடைச்சிரும். காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. டீசல் விலை உயர்வு, சுங்கச்சாவடி கட்டண உயர்வு, காப்பீட்டுத் தொகை உயர்வு உள்ளிட்டவற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து மாதவரத்தில் நடைபெற்ற சொல்லு சக்தி. சித்தப்பா, லாரி ஸ்ட்ரைக் கேள்விப்பட்டியா? பயங்கர அப்செட். சரி, அது அப்பப்போ நடக்கிறது தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடு. நீ எங்கே இருக்க? அப்பா நானும் லோன் விஷயமா பேங்க் வரைக்கும் வந்துருக்கோம் சித்தப்பா. சரி சக்தி, என்னன்னு கேட்டு சீக்கிரமா வா. சரி சித்தப்பா. ஐயோ, எல்லாரும் ஓடுவாங்க. முத்துப்பண்டையனை கீழே விழுந்தாரு. சார் சார் கவலையப்படாதீங்க, எல்லாம் நான் ரெடி லோன் லோன் விஷயமா சக்தி, நான் அவசரம் ஒரு மீட்டிங் போயிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கா சார்? நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். ஓகே சார், இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்துருக்கேன். சொல்லுங்க மேஸ்திரி. எங்கயா இருக்க? முத்தண்ணா கால் தடிக்க கீழே விழுந்துட்டாரு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிருக்காங்கய்யா. சக்தி என்னாச்சு? முத்து சித்தப்பா அடிபடிச்சான், வாங்கப்பா. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சார். மூட்டை டிஸ்லோகேட் ஆகிருக்கு. ஒரு 7-8 நாள் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா சரியாயிடும். சரிங்களா? சரிங்க. ஏம்மா இந்தாங்க. சிஸ்டர், நான் கொடுத்த மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே? எப்போ இந்த வீடை கட்ட ஆரம்பிச்சாங்களோ அப்போலேருந்து ஒன்று ஒன்றா தப்பு தப்பாவே நடந்துட்டு இருக்கு. முதல்ல லாரி ஸ்ட்ரைக்குன்னு தொழில் முடங்கி போச்சு. இப்போ காலை உடச்சிக்கிட்டு வந்து படுத்துக்கிட்டு கிடக்காரு. ஏண்டி, எதுக்கு எதை முடிச்சு போட்டு பேசுற? லாரி ஸ்ட்ரைக் வருஷம் நடக்குது. நான் புடனில கண்ணு வச்சு நடந்த விழுகாம என்ன செய்வேனா? டேய், நான் இங்கே படுத்து கிடக்க, நீங்கள் வாட்டு ஊர் சுத்த கிளம்பிட போறீங்க. வீடு கட்டுற இடத்துல போய் நின்று செங்கல் சிமெண்ட் மூட்டையெல்லாம் சரியா இருக்கான்னு கணக்கு பார்த்து வாங்கி வைங்க. ஐயோ, அந்த காசி என்ன மாயமாலம் பண்ணுச்சோ, இப்படி காலை உடச்சிக்கிட்டு கிடந்தாலும் அந்த வீடு வீடுன்னு இப்படி பதறி. ஏய், அத கூட்டு போவல. பார்த்து நான் சூதானமா பாத்துக்கிறேன், போ. மாமா வேற போங்கடா. சீக்கிரம் வாப்பா. பார்த்து பார்த்து அந்த ஓடப்பா. சித்தப்பா. அண்ணே, என்னப்பா பார்த்து நடக்கக்கூடாதா? விடுண்ணே, திஷ்டி கழிஞ்சதை நினச்சிக்கோ. பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மூட்டு விலகி இருக்கு, அவ்வளோதான். ஒரு 4-5 நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். போ சித்தப்பா, எப்போதுமே துருத்துருன்னு இருப்ப, இப்போ இப்படி படுத்து கிடக்குற. இப்போ என்னையா, நீ இருந்து எல்லாம் பார்த்துக்க போகிற. ஆமாம், அந்த பேங்க் லோன் என்ன சொல்கிறாங்க? அது வந்து அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்கய்யா. அதை முடியா, நீ உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ. சக்தி, பேங்க்ல ரொம்ப இழுத்தான்னா சொல்லு. தல்லாவளோ கணேசன் சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் சித்தப்பா. நீ ஃபஸ்ட்டு தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு. பா, நீ கிளம்புப்பா. நான் சித்தப்பா கூட இருந்துட்டு நாளைக்கு காலையில் வரேன். சக்தி, இங்கே என்னை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது. அப்பா கூப்பிட்டு கிளம்பு. இல்லை சித்தப்பா. கிளம்பியா? நீ போன, நான் வந்துடுறேன், போ. சரியா, பத்திரம், உடம்பு பார்த்து. சரி சார், நான் வரேன். சரி, போங்கப்பா. ஏய் இருப்பா இருப்பா. இருப்பா. ஏப்பா, ஒரே ஊருக்காரங்க, ஒரே சாமி கும்பிடுறவங்க இப்படி பார்த்துட்டு மூஞ்சி திருப்பி போட என்ன அர்த்தம்? புரியலையா? வழி விடுன்னு அர்த்தம். அது சரி, உங்கள் அண்ணன் எப்படி இருக்காரு? எங்கள் அண்ணன் நல்லா தான் இருக்காரு. உனக்கு என்ன? இருப்பா, என்ன அவசரம்? அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இதோ பாரு, அதிர்ஷ்ட லட்சுமி உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறியா? படக்குன்னு ஒரு செல்ஃபி எடுத்துக்க. இது என்னன்னு தெரியுதா? 8-வே ட்ராக்கு, 8 வழி சாலை. உங்கள் இடத்து பக்கம் தாண்டா வருது. உங்கள் மண்ணெல்லாம் பொண்ணாக போகுதுடா. இதை விற்றா 12 கோடி, ஆளுக்கு 2 கோடி. எம்பிட்டு 200 லட்சம். சும்மா இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்கடா. எத்தனை நாளைக்கு தாண்டா 500க்கு 1000க்கு உங்கள் அண்ணன் பின்னாடியே கையை கட்டி நிற்பீங்க? உங்களுக்கு ஒரு தொழில் வேணாமா? எப்படா நீங்களும் 4 காசு சம்பாதிக்க போகிறீங்க? இல்லை, அப்படிலாம் பண்ண முடியாது. எல்லாரும் சேர்ந்து வாழ நிறைய பணம் போட்டு அங்கே ஒன்றா வீடு கட்டிட்டு இருக்கோம். என்னடா பெருசாக சேர்ந்து கட்டுறோன்னுக்கிட்டு இது வரைக்கும் ஒரு 10-15 லட்ச ரூபா செலவு பண்ணிருப்பாங்களா? கூட ஒரு 5-10 தூக்கி போட்டுக்கடா. அவங்க போய் வேற கிட்ட வீட்டை கட்டிக்கிட்டோம். இல்லை, எங்கள் அண்ணன் ஒத்துக்காது. நாங்களாம் ஒன்றா இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்டா ஒன்றா இருக்கணும், மண்ணா இருக்கணும்னு உங்கள் வாழ்க்கையை வீணாக்குறீங்க? அந்த இடத்துல உங்களுக்கு உரிமை இருக்குல்ல.
நீங்களும் சுயமாக முடிவெடுக்கலாம்டா. இப்போ நீங்கள் முந்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம். அந்த இடத்த நாங்களே 12 கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். என்னடா சொல்கிறீங்க? சித்தப்பு தாங்கடா, இதில் 10 லட்ச ரூபா இருக்குது. என்னடா யோசிக்கிறீங்க? உங்ககிட்ட எந்த பேப்பர் நீட்டலை, எந்த கையெழுத்து வாங்கலை. பணத்தை எடுத்துகிட்டு போங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் அண்ணனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கள். ஒன்றும் அவசரமே இல்லை. இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏய், ஊருக்குள்ள உங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? முதல்ல பெரியாமல பிள்ளைங்க, அப்புறம் முத்துப்பாண்டி தம்பிங்க, இப்போ தீவட்டி தெரியானுங்க. இப்படியே போனா இந்த ஊருக்கு உங்க பேர் எப்படா தெரியும்? நம்ம கையில 4 காசு இருக்கணும், அதான் கெத்து. இல்ல உன் பொண்டாட்டி கூட உன் பக்கத்துல தெரிஞ்சுக்க. போனேன். அண்ணே கொடுங்க. கருப்பு, இன்னும் 4 நாள்ல மொத்த பத்திரமும் கைக்கு வந்து சேரும். போடா. ஏங்க இருப்பு, நானும் தான் இன்னைக்கு காலைல பேப்பர் படித்தேன். இந்த நியூஸ் என் கண்ணுக்கு அம்பிடவே இல்லையே. அது யார் கண்ணுக்கு அம்பிடாது சித்தப்பு. என்னையா சொல்கிற? டெக்னாலஜி சித்தப்பு, டெக்னாலஜி. டூப்ளிகேட் நோட்டை அடிக்கும்போது டூப்ளிகேட் பேப்பர் மட்டும் அடிக்க என்ன ஆகும்? இது கருப்பனோட ஸ்பெஷல் எடிஷன். அது சரி, நீ சொல்லி கொடுத்தது மாதிரி நான் பாட்டுக்கு 10 கோடி 12 கோடின்னு அடிச்சு விட்டேன். நாளைக்கே அவன் எல்லாட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு பத்திரத்தோட வந்தேன்னா அம்பிட்டு காசுக்கு நம்ம எங்கிட்டே போகிறது? சித்தப்பு, அந்த இடத்தோட மொத்த மதிப்பை நீ கொடுத்து பண்ண 10 லட்சம் தான். அதுக்கு மேலே சல்லி காசு பேராது. நீ பேசாமல் இருந்த ஆட்டத்தை மட்டும் பார். சொல்லு மாப்பிள்ள. உடனே லோனை சாங்ஷன் பண்ணி விட்ரு. வீட்டை இடிக்க சொல்லி இப்போ தான் தம்பிங்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நீ வீட்டை கட்ட சொல்லி அண்ணன்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பு. 2 பயலுங்களை முட்டிக்கிட்டு சாப்பிட்டோம். அந்த இடமே சுடுகாடாகும். வாங்க 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 வாங்க. எல்லாம் உங்களுக்கு தான். தர தர தர. சின்ன பாண்டி வாடா, நித்தியாங்க மாமா. வாடா தம்பி. வைதா. ஏய், இதெல்லாம் பொம்மை போன் இல்லடா, ஒரிஜினல் போனு. இந்தா, இதுல தான் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறீங்க, கேம் விளையாடுறீங்க. சரியா? இனிமேல் உங்க அம்மாவை தொந்தரவே பண்ணக்கூடாது. போங்க போய் விளையாடுங்க போங்க. இந்த தம்பி எடுத்து போ போ போ. மதுனே, இனிமேல் கறியை வாங்குறேன் மீனை வாங்குறேன்னு அண்ணன் தலையை சொரிஞ்சுக்கு நிக்காதீங்க. நல்லா ஆக்கி போடுங்க. தம்பிங்களா, என்னையா இது கொஞ்சம் ஓவரா இருக்கு? ஏது இம்புட்டு காசு? இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்குங்க. நம்ம வீடு கட்டுற இடத்துக்கு பக்கத்துல 8 வழி சாலை வரப்போகுது. அதான் நம்ம இடத்தோட மதிப்பு கிடுகிடுன்னு ஏறி 10 கோடியை தாண்டிடுச்சு. இப்போ நாம அதை உடனே வித்தோம்னா நம்ம பங்குக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2 கோடி கிடைக்கும். எம்பிட்டு 200 லட்சம். சின்ன மாமா, நெசமா தான் சொல்றீங்களா? பேப்பர்லயே போட்டிருக்காங்கடி. கருப்பா, நல்லது நடந்தா சரி. சரி சரி, நம்ம எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போய் என் புருஷன் கிட்ட இந்த நல்ல செய்தி சொல்லிட்டு வந்துருவோம். ஐயோ மதினி, அதெல்லாம் உங்களுக்கு பக்குவம் பத்தாது. நாங்க பாத்துக்கிறோம். என்னையா கொள்ள பேச்சு பேசுற? மதினே, இனி எல்லாமே அப்படிதான். ஏய் வாடா. ஏய் வாங்கடி. போடா போடா போடா. எங்க பறக்குறாங்க? இதுல கொஞ்சம் துணிமணியும். ஏண்டி பையில புது பைக்கில் பறக்குறானுங்க, என்ன விஷயம்? அது சரி, நீ ஏத்த எப்படி பறக்குற? கொஞ்சம் இரு, உன் பிள்ளைங்களே வருவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்க. ஏய் வாடி, உள்ள போங்க. ஏய் ஓடுங்க உள்ள ஓடுங்க போங்க, உள்ள போங்க. குழந்தைனாரே, புது போனை பாத்தீங்களா? அண்ணே, பிபி எகிரி கிடக்கு. டாக்டர் பார்த்தா திட்டுவாரு. எதை பத்தியும் யோசிக்காம ஒழுங்கா ரெஸ்ட் எடுங்க, சரியா? எப்படி சொல்றது? என்னடா உம்பு நின்றுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? இல்லைண்ணே, அது வந்து நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம்ல. ஆமாம், வீடு தான் கட்டிட்டு இருக்கோம். இப்படி இங்கே வந்து நின்றுட்டு இருந்தா வீடு கட்டிட முடியுமா? டாக்டர் வர நேரம், கிளம்புங்க. வாடா. டேய், போய் காசு என்ன கூட ஒத்தாசையா நில்லுங்க. எது பேசுறதுனால அவர்கிட்ட பேசிக்கிங்கடா. சார் சொல்லுங்கள் சார். கங்க்ராட் சக்தி, உங்கள் ஹவுசிங் லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு. நாளைக்கே பேங்க்குக்கு வந்து உங்கள் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு உங்கள் செக்கை வாங்கி போயிடலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். அப்பா, லோன் கிடச்சிருச்சுப்பா. அப்படியா? அப்படியே சித்தப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுப்பா.
சித்தப்பா லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு சித்தப்பா. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தாயா நடக்கும். சரி சித்தப்பா, நான் நாளைக்கு பேங்க் போயிட்டு அப்படியே வந்து உன்னை பார்க்குறேன். சரியா? சரியா? நான் போய் சக்கரை பொங்கல் பண்ணி எடுத்துட்டு வரேன். நீ போய் எடுத்துட்டு வா. படிச்சுலாம் சொல்லிடணும். ஆமா, வாங்கப்பா சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. லோன் கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அண்ணே உன்கிட்ட கொஞ்சம் பேசணுண்ணே. சொல்லியா? இல்லைண்ணே, நம்ம இடத்தோட மதிப்பு எவ்வளோ வரும் தெரியுமாண்ணே? அதெல்லாம் எனக்கு எங்கேயா தெரியும், எல்லாம் முத்துப்பாண்டிக்கும் நம்ம சக்தி பயலுக்கு தான் தெரியும். பரவாயில்லண்ணே, சும்மா எனக்கு தெரிஞ்சதை சொல்லு. சக்தி, சித்தப்பா கேட்குறாங்கல்ல, வந்து சொல்லுப்பா. அது வந்து ஒரு 30-40 லட்சம் இருக்கும்பா. இங்கே பாரு சக்தி, அதெல்லாம் 3-4 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த இடத்தோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? 10-12 கோடி. என்னையா சொல்ற? பொய்யா சொல்ல போகிறேன். 8-way ட்ராக்கு, 8 வழி சாலை நம்ம இடத்துக்கு பக்கத்தில் வரப்போகுது. நம்ம இடத்தோட மதிப்பு சரசரன்னு ஏறி போச்சுனே. ஐயா முனீஸ்வரா, நாங்கள் வீடு கட்டுற நேரம் மண்ணெல்லாம் பொண்ணாக்கிட்டேயா, உனக்கு கெடா வெட்டுறையா, நீங்கள் சொல்லுங்கய்யா. அண்ணே, அது விஷயமா தானே உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். சொல்லியா? அது இல்லைண்ணே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்த விற்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோண்ணே. என்னையா சொல்கிற? அதானே, இந்த இடத்த வித்துட்டோம்னா எங்க பங்குக்கு ஆளுக்கு 2 கோடி வரும்னே. என்னையா பாதி வீடு கட்டி முடிச்சாச்சு, இப்போ லோனு வர கைக்கு வரப்போகுது. இப்போ போய் திடுதுப்புன்னு இப்படி சொன்னா எப்படிப்பா? இருக்கட்டும்னே, நீ ஒரு 20 லட்சம் செலவு பண்ணியிருப்பியா? நாங்கள் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கூட சேர்த்து கொடுத்துறோம். நீ வேற இடத்துல போய் வீடு கட்டிக்க. சித்தப்பா, எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் சைடில் எந்த பிளானும் அப்படி இல்லை. யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. சக்தி, நீ சின்ன பையன், இன்னைக்கு இருக்க நடைமுறை உனக்கு எதுவும் தெரியாது. சும்மா நல்லா யோசிச்சு பாருண்ணே. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் 500க்கும் 1000க்கும் எங்கள் அண்ணன் பின்னாடி கை கட்டி நிற்கிறது? எங்களுக்குன்னு ஒரு தொழில் தொடங்க வேணாமா? 4 காசு பார்க்க வேணாமா? இந்தா இவனுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, அதுகளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் காட்சின்னு பண்ணி வைக்க வேணாமா? எங்க காலம் முடியறதுக்குள்ள எங்க பிள்ளை முன்னாடி நாங்கள் கௌரவமாக வாழ்ந்து காட்டணும்னே. எங்களுக்கு கிடைக்கிற அடையாளம் தான் எங்கள் பிள்ளைகளுக்கு பெருமை. கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணே. சரியா, இப்போ நான் என்ன பண்ணணும்? எங்களால் முத்தனைகிட்ட பேச முடியல. எங்கள் பக்கம் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ நாளைக்கு போய் முத்தனைக்கிட்ட பேசினா முத்தனை ஒத்துக்குவார். முத்தனை ஒத்துக்க வைக்கிறது உன் பொறுப்புண்ணே. அண்ணே அண்ணே, நீ தான் எப்படியா முத்தன்கிட்ட பேசி இந்த இடத்த வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். சரியா, முத்துக்கிட்ட இதை பற்றி பேசி நான் ஒத்துக்க வைக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. ஏய் மேஸ்திரி, வேலையை நிப்பாட்டுங்க. ஏய் இந்தாங்கம்மா, எல்லாரும் இறங்குங்க. இறங்க இறங்க, வேலை முடிஞ்சு போச்சு. கிளம்பு. முத்தனாரு, வேலையை நிப்பாட்டியாச்சு, இறங்க. நாளைக்கு பில்டர் வர சொல்லு, எல்லாருக்கும் செட்டில்மெண்ட். வேலையை நிறுத்துங்க, கிளம்புங்க. இறங்குங்க. நீ என்னண்ணே அவங்க சொல்றாங்க அப்படியே வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு மட்டும் கால் நல்லா வச்சுக்கேன், அப்படியே ஒரே மிதி. பேச்சு வராமல் போயிருக்கும். நேத்தே திருடனுங்க மாதிரி இங்கே வந்து நின்றுட்டு இருந்தானுங்க. அப்பயே யோசிச்சிருக்கேன் நான். இதெல்லாம் அவங்க பண்ற வேலையா தெரியல, எவனோ தூண்டி விட்டு பேசுறாங்க போல. சக்தி, அவங்களுக்கு போன போடு. ஐயா முத்து, அவசரப்படாதியா. எனக்கு என்னவோ தம்பிங்க சொல்றதான் சரியா இருக்குமோன்னு தோணுது. அண்ணே, அப்பத்தாவோட நகை சுதந்திரத்துக்கு முன்னாடி வெறும் 2 ரூபாய்க்கு வாங்கினது. இன்னைக்கு அதோட மதிப்பு பல ஆயிரத்தை தாண்டுது. அதுக்காக அப்பத்தாவோட நகையை விற்ற முடியுமா? அப்பத்தாவோட நகைன்றது நம்மளோட கலாச்சாரம், பாரம்பரியம், அடையாளம்னே. அந்த மாதிரி தானே நீ கட்ட போற வீடும். நான் என்னமோ எதுவுமே செய்யாத மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஓடுற 10 லாரியில் 6 லாரி அவங்க பேரில் தான் இருக்கு. எல்லா தம்பிகளோட பொண்ணு பேர்லையும் 4 வருஷமா மாதம் 10,000 ரூபா மதுரையில் சீட்டு போட்டு வரேன். போன பொங்கலுக்கு அவங்க பொண்டாட்டிகளுக்கு 5 பவுன் நகை வாங்கி கொடுத்தேன். குடிகார பயில கழட்டி வித்துவிட்டானுங்க. அதனால தான் அவங்களுக்கே தெரியாமல் ஃபிக்ஸரில் பணத்தை போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் செஞ்சேன்னு இல்லையா? தம்பிங்கெல்லாம் உன் கைக்குள்ளேயே இருக்கிறதா நினைக்கிறாங்கய்யா. ஆமாண்ணே, கைக்குள்ளே தான் இருக்காங்க. விட்டா செதறிடுவாங்கண்ணே. அப்படியே அவங்க சொல்கிற மாதிரி இந்த இடத்த விற்று கோடியாக கொட்டினா கூட 4 நாளில் குடிச்சு முடிச்சு அழிச்சிட்டு வந்து நிற்பானுங்கண்ணே. இடம் போய் காசும் போய் இதெல்லாம் நமக்கு தேவையா? எல்லாத்தையும் யோசிக்கிறேன்னு இதை யோசிக்க மாட்டியாண்ணே? போண்ணே, போய் வீட்டை கட்டுற வேலையை பாருங்க. அவங்ககிட்ட நான் வந்து பேசிக்கிறேன். இல்லையா? தம்பிங்க சொல்கிற மாதிரி அந்த இடத்துக்கு நல்ல விலை வந்தா கொடுத்துடலாமையா? அண்ணே, இடத்து விலை தினம் கூடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி பார்த்தா அந்த உலகத்தில் யாருமே சொந்த வீடு கட்ட முடியாது. நீ அந்த இடத்துல வீடு கட்டணுன்றது குலசாமி கோயிலில் வச்சு நான் எடுத்த முடிவு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. டே சக்தி, நீ போய் அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்கிறா. இல்லை சித்தப்பா, நேத்தே செல்வன் சித்தப்பா வேலையை நிப்பாட்ட சொல்லிட்டாரு. என்னது? வீட்டு நிப்பாட்ட இல்லையா? என்னண்ணே? என்ன கூட பிறந்த அண்ணனை மதிச்சின்னா நீ தம்பிங்களை எதுவும் கேட்கக்கூடாது. சரிண்ணே, நான் கேட்கல. ஆனால் நீ என்னை கூட பிறந்த தம்பியை மதிச்சா நான் சொல்கிறத கேளு. போ, நேர வீடு கட்டுற இடத்துக்கு போய் திரும்ப வேலையை ஆரம்பிங்க. வேணாம் சித்தப்பா, எதுக்கு திரும்பவும் பிரச்சனை? அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? இல்லை, அது
உன் உசுரே போனாலும் நான் வர்ற வரைக்கும் வேலையை நிப்பாட்டக்கூடாது. சரியா? கிளம்பு, கிளம்புங்க. அண்ணே, விழுந்த வேகத்துக்கு நான்லாம் பொழைச்சு கிடக்கிறேன்னா நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து இங்கே வாழ்கிறதுக்காக தானே. போண்ணே, போய் வேலையை பாருண்ணே. சக்தி, அப்பாவை கூட்டு போ. பாப்பா கிளம்புங்க, நான் வந்துடுறேன். சரி சித்தப்பா. சரியா உடம்பு பார்த்துக்கோ.